மாமியே 6 தாரம் கட்டினாரு. 7ஆம் தாரம் கட்டியிருக்காரு. அந்த காலையின வீட்டுல என்னென்ன நடந்துச்சோ அத பூரா மாமிட்டு சொல்லி காமிக்கிறேன். ஆமா ஆமா. என்னடா நடந்துச்சு? நீங்க 7ஆம் தாரமா கட்டிட்டு வந்து என்ன புண்ணியம்? ஏன்டா அம்பி அப்படி சொல்ற? அந்த கல்லானாலும் கடுக்கு புல்லானாலும் புருஷே அப்படின்னு வாழ்ந்து கல்லானாலும் கடுக்கு புல்லானாலும் புடுக்கும். அடே என்னடா சொல்ற? வாயில தர்பைய போட்டு பொசுக்க. என்னடா அபிஷ்ட மாதிரி பேசுற? கட்டையில போறவனே அந்த ஆளு அப்படியே பேசப்படாதுடா. அந்த ஆளு எதுக்கு அழுகுறாப்ல? அது தெரியலடா. நேக்கு என்னடா தெரியும்? தூக்கம் வருதா? அப்பனா காலைல சம்பளம் மயிர கூட கொடுக்க மாட்டான். அவன் பெரிய நடிகன்டா. ஆத்தாடி. என்னடா சொல்ல வர? இதுமா 7ஆம் தாரமா கட்டிட்டு வந்தாரு. ஆமா. அவளை கட்டிட்டு வந்ததெல்லாம் பிரச்சனை. தாத்தாவை மரியாதை இல்லாம பேசப்படாது. 1000 இருந்தாலும் பெரியவா இல்லையா? சரியான பொட்டை வரைக்கும் போய் அடே கண்ணத்துல போடு. கண்ணத்துல போடு. கண்ணத்துல ஒண்ணு உங்க கண்ணத்துல. அடே உங்க கண்ணத்துல போடுறா. டேய் கிண்ணத்துல போடுறா. கிண்ணத்துல போடவா? அவன் உள்ள ஒரு கிண்ணம் வச்சுட்டு இருக்கான். அதுல போடு. என்ன மாமி நீங்க 7ஆம் தாரமா வாக்கப்பட்டீங்க. தாத்தா என்ன பொண்ணு பார்க்க வந்தார். பொண்ணு பார்க்க வரச்சே நான் யாரை பார்த்து ஊம் போட்டேன்? ஐயா அந்த வேலை வேற பண்ணுவீங்களா? இந்த வேலைடா. யாரை போட்டு ஊம் போட்டீங்களா? அடே யாரை பார்த்து ஊன்னு சொன்னேன். அப்படி சொல்லுங்க. அப்படித்தான்டா சொல்றேன். விளங்காதவனே சும்மா இருந்து சொல்லடா. யாரை பார்த்து ஊன்னு சொன்னேன்? என்னைய பார்த்து முத்தையா. நல்ல சிறு வயசா சுறுசுறுப்பா ஓடவும் ஓடியாரவும் நன்னா செய்யறானே. இவன் காலத்துக்கு செய்யறானே. நல்லா செய்வான்டா. ஏண்டா உன்னை கொட்டையை ஆட்ட சொன்னனே. ஆட்டினியா? கொட்டையை ஆட்ட சொன்னீங்களா? ஆமாடா. ஆட்டியா இருக்கு. எதுடா? இல்ல கொட்டையத்தை பார்க்க போறேன். ஏண்டா கொட்டையை ஆட்ட சொன்ன என்ன இங்க தேடிட்டு இருக்க? இந்த கொட்டை மாட்டுக்கு பருத்தி கொட்டை. ஆட்டினியா? அதெல்லாம் ஆட்டி வச்சுட்டேன். அந்த கொட்டையை ஆட்டுச்சே அது என்ன ஆகும்? நழுவிட்டு வெளியில வரும். நீ என்ன பண்ண? நல்லா தள்ளி விட்டு கொட்டையை ஆட்டு. ஆள் இல்லாம இருக்கு. கைய விட்டுல அதன கூடாது. பாய வச்சு பண்றியா? சரி மாமி சொல்லுடா அம்பி. ஆட்டிக்கிட்டே இருக்கேன். சரி நழுவத்தையும் செய்யுது. நீங்க வந்து தள்ளி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். எதடா சொல்ற? கொட்டையத்தை பருத்தி கொட்டைய வர இந்த அகத்துல யாருக்கும் ஒரு பயம் இல்லாம போயிடுத்துறா. என்னங்கம்மா? ஏண்டா மாமி நோக்காக போச்சனம்லாம் போட்டிருக்கேன். பால் ஆடை இல்லாம ஆடைய விளக்கிண்டு பால் கொடுத்திருக்கேன். ஆடைய நீக்கி குடுக்கையில நானும் நல்லா தான் குடிச்சேன். நல்லா தான் குடிச்சேன். ஆனா அப்புறம் ஏன் அப்படி பேசிட்டு இருக்க? இல்ல மாமி உங்க அதான் நன்றி விசுவாசம் உங்களுக்கு. மாமி உங்களுக்கு ஆடையெல்லாம் நீக்கி கொடுத்துருக்காங்க இல்ல? ஏண்டா அப்படி இருக்கு? ஏண்டா அப்படி நன்றி நினைக்குதே? அந்த கிழமை வீட்டுல நடந்த சொல்ற மாமிட்டா. உங்க வீட்டுல என்ன நடக்குது தெரியுமா உங்களுக்கு? சொல்லுடா. சொன்னாதானே எனக்கு தெரியும். நம்ம அகத்துக்கு புல்லுக்கட்டு விறகு போட வருவாள்ல, புல்லுக்கட்டு கருப்பாயி. யார் அந்த புல்லு போட வருவா? சூத்ரச்சி. சூத்ரா பொம்மனா. அவ எப்படி வருவா? அவ எப்பவும் கொல்லவாசல் வழியா வருவா. கொல்லையில வந்து கொல்லையில போயிருவா. இப்ப தலைவ கொல்லையில எல்லாம் போலப்ப இப்ப வந்துட்டு தலைவாசல்ல உள்ள வந்து நுழைஞ்சிட்டா. தலைவாசல்ல உள்ள நுழைஞ்சிட்டாளா? ஆமா. என்னடா பிராமணாகத்துல நுண்வாசல் நுழைஞ்சிட்டாளா? நுழைஞ்சாலும் பரவாயில்ல. அடே தீட்டு போட்டு எடுத்துடா. தீட்டு போட்டு எடுத்து நேரம் முளைஞ்சிட்டா. அடே என்னடா முளைய பாக்குறேன்? அவதான் முளைஞ்சிட்டாளா? இல்லடா அவ போனாலும் பரவாயில்ல. சரி உங்க வீட்டுக்காரர் சும்மா இருக்கலாம்ல? ஏண்டா அவருக்கு என்னடா? தாத்தா பண்ண வேலையை கேட்டா பெருங்குத்து. ஏண்டா தாத்தாவை குறை சொல்ற? தாத்தாவை பெரியவாளை குறை சொல்லப்படாது. உங்க வீட்டுல சீதனம் கொடுத்து விட்டாங்களா 50,000 ரூபாய் சுங்குடி புடவை. சுந்தரி புடவையா? சுங்குடி புடவை. சுங்குடி புடவையா? சரி. புடவைய 2 எடுத்து கிழிச்சு கொடுத்துட்டாப்ல. 2 எடுத்து கிழிச்சு யார்டா கொடுத்தா? அந்த புல்லுக்கட்டு கருப்பாயிட்டதே. புல்லுக்கட்டு கருப்பாயிட்டே எதுக்குடா? சரி கருப்பாயிட்டு கொடுத்துட்டு அவருக்கு இவருக்கு லிங்கா இருக்கு. ஆமா கீதா வைக்கிறாரு. பொங்கு மாலாகி பூத்து குழுங்கும் தங்க தாமரையே. அந்த கிளை மேலே பாடு அப்படி பாடுவேன். பொங்கு மாலாகி பூத்து குழுங்கும் தங்க தாமரையே அள்ளி வளர்ந்தும் இந்த காவிரியே. பொங்கு மாலாகி பூத்து குழுங்கும் தங்க தாமரையே நீ ஜலம் அடிக்கிறத பார்த்தா நேக்கு ஜலம் வர்றதுடா. என்ன புண்ணு வச்சிருச்சா? இல்லடா கண்ணுல ஜலம் வர்றதுடா. உங்க புருஷன் வேற ஆளை போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க என்னடா சொல்ற? வேற ஆளை போட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு அந்த ஆளு விட்டு மண்டை தெரிக்கணும், இல்லைன்னா உங்க விட்டு. அட முத்தையா முத்தையா
கொண்ட முரசு ஆகணும் சொல்லிட்டல்ல அத புல்லுக்கட்டு கருப்பாய வச்சு இது சொல்லியாச்சா போய் அதத்தான் சொல்லியாச்சா அடே முத்தையா நக்கி பாரு இன்னைக்கு பாரு நீங்களும் நக்கி பார்க்க சொல்றீங்க அவர் நக்கி பார்க்க சொல்றாங்க ஏன் அது மாக்க ஒரு உனக்கு பிடிக்காது இருக்குடா வர வர நோக்கு வாய் ரொம்ப அதிகமா எடுத்துறா மாமி நாக்க இழுத்து வச்சு அறுக்க போறேன் பாரு நான் நல்லா செய்வேன் மாமி வீட்டு வேலை கூப்பிடுறா தாத்தாவை கட்டி தங்கம் வெட்டி அடித்து காதலில் சாரி பிழிந்து தட்டி தட்டி செப்பியல் செய்த உருவமடா அவனவென்று கடும்பி நிற்கும் பருவமடா தங்கரதம் போல் வருகிறாள் அள்ளி தண்டிகள் போலே வளைகிறாள் தங்கரதம் போல் வருகிறாள் அள்ளி தண்டுகள் போலே வளைகிறாள் குங்கும பூ போல் சிரிக்கிறாள் இந்த கோட்டைக்கு என்னை அழைக்கிறாள் ஆலையில் மலரும் தாமரை மலரும் மல்லிகை பூ இரவு மலரும் அள்ளி பூயிகள் என்று மணக்கும் முல்லை பூ கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு விழுந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா இவன் தனதல வென்று கரும்பும் என்னடா ரெண்டு தள்ளித்தான் தள்ளினாரு புது முதல் இழைக்கிறாரு கிழமை மாமி நீங்க குத்துங்க நீங்க குத்துங்க மாமி இதுல ஒண்ணும் குறைச்சல்ல கொஞ்சமா குடிக்கணும்ன்றது ஏண்டி நீ கெட்ட கேட்டுக்கு நோக்கு காதல் வேற ஏன் நீங்க கெட்ட கேட்டுக்கு உமக்கு காதல் கேட்கலையா அங்கே பாருடி பிராமணா அங்கே பாருடி கட்டையில போக நீ பண்ண காரியத்தை பார்த்து அங்க அக்கறாரமும் சிறியோ சிறியோ சிறியோன்னு சிரிச்சு நீங்க பண்ண காரியத்தை பார்த்து அக்ரகாரமே காரிண்டு அப்படின்னு உன் இதுலயே துப்புறது என்னடா கம்பரசர் வாடை வந்த மாதிரி வருது ஏண்டி நோக்கணும் நீனா எதுக்கு உசுரோடு தர்ற இல்ல நான் கேக்குறேன் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படியே புடிச்சு இடிச்சுண்டு வரல இடிச்சுண்டு கிழட்டு பிராமணா ஏண்டி பண்றதும் பண்ணிட்டு என் மேல பாஞ்சுன்னு இருக்கேடி யார் என்ன பண்ணேன்னு சொல்லுங்க ஏண்டி எல்லா பொம்னாட்டியும் பாராயணம் கேட்க போனால ஆமா பாராயணம் கேட்டு முடிஞ்சோன்னா அவ அகத்துக்கு அவ வந்துட்டு சேர்ந்துட்டா நீ ராமானுஜயங்கரத்துல நித்திர பண்ணிருக்க நான் ராமானுஜயங்கரத்துல நித்திர பண்ணேனா ஆமா அட கிழட்டு பிராமணா நீங்க செஞ்ச தப்ப மறைக்க பழிய தூக்கி ஏன் மேல போட பாக்குறீங்களா நான் என்னடி பண்ண புல்லு கட்டு கருப்பாய் சூத்திர பொம்மனே அவளுக்கு என்ன மூக்கு மூலியமா லட்சணமா இருக்கா அவள் நல்ல லட்சணமா ஏழு காரம் கட்டி இங்க ஒண்ணும் வாழல இது புல்லு கட்டு கருப்பாய் புல்லு கட்டு கருப்பாய் எப்போ எந்த வாசல் வழியா வருவா கொல்லப்புறத்துல வந்து போட்டு போவா கொல்லப்புறமா வருவா நான் ராமானுஜயங்கரத்துல பாராயணம் கேட்க போயிருந்தனோ சரி பாராயணம் கேட்க போயிருந்த நேரத்துல அவ எந்த வாசல் வழியா நம்ம நடுவாக வரைக்கும் வந்தா அம்மா கொல்லப்புறத்துல வந்து புல்லுக்கட்டை போட்டு அவ பாடு போயிட்டா அவளுக்கு என்ன முன் வாசல் வரைக்கும் வந்து நம்ம நடுவாகத்துல உட்கார்ந்துருக்கோம் நீங்க என்னோட சுகுடி பழத்துக்கு அவளாண்ட கொடுத்துருக்கேன் பகவானே நீங்க என்ன வயசு போயிடுதா அழகு போயிடுதா ஆள்ல குறைச்சலா இல்ல அழகுல குறைச்சலா ஏண்டி சுங்குடி புடவை தூக்கி கொடுத்தோம்னு நோக்கு எந்த களவாணி போய் சொன்னமே நான் ராமானுஜயங்கர் ராகத்துல நித்திர பண்ணேன்னு உங்களுக்கு எந்த களவாணி பையன் சொன்னான் நேக்கு முத்தையன் தான் சொன்னேன் பாத்தீங்களா நேக்கு முத்தையன் தானே சொன்னான் நோக்கு முத்தையன் நேக்கு முத்தையன் ஆமாண்ணா நேக்கு முத்தையன் நோக்கு முத்தையன் ஏன்னா
அகத்துக்காரி நேக்கு ஒண்ணு தெரிஞ்சு போச்சு. சொல்லுங்க. அவ்வா வயசுக்கு வந்துட்டா, அவ்வாளுக்கு ஒரு கால் கட்ட சேர்க்கணும். இத நினைச்சு அவ மனசுல வச்சுண்டு நம்ம சந்தோஷமா இருக்கிறது அவ கண்ணுக்கு பிடிக்கல. அது இல்லனா கண்ணை உறுத்திண்டே இருக்கு. ஒரு நாம ஒத்துமையா இருக்கிறது பிடிக்காம நம்ம ரெண்டு பேருக்கு இடையில கோல் இழுத்து விடுறோம். இருக்கட்டு. எங்க அந்த சின்ன பையன் அம்பி முத்து முத்தையா காணாம தாத்தா. எங்கிட்டு போனியா? அட முத்தையா. மாமிய சொல்லுங்க. அட முத்தையா. ஏண்டி இந்த முத்தையில ஏலம் விடுறீங்களா? ஒன்னாண்டதானே பேசிட்டு இருந்தா. என்னாண்டதான் பேசிட்டு இருந்தா. அவ எங்க போனா? யாரு? நானும் அவனை தானே தேடிட்டு இருக்கேன். திருட்டு படுவா. யாரோட? சரி கூப்பிடுங்க. முத்தையா. அட முத்து. ஏண்டி ஒருவேளை நான் கூப்பிடுறதா வாழ்க்கை? நீங்க கூப்பிடுங்க மாமி. சரி இப்ப நான் கூப்பிட்டாதான் வருவானா? ஆமா மாமி. அடே முத்தையா. சான்றா புதி கழிப்பல. செல்லமா செல்லமா கூப்பிடுங்க. செல்லமா கூப்பிடுங்க மாமி. அடே முத்தையா. ஆடா. அடே முத்தையா. மாமி வேற என்னடா வேணும்? மாமி பணியாரம் தரேன்டா. யாரு? பணியாரத்துல எப்படா ஓட்ட போட்டிருக்கோம்? ஓட்டைய போட்டுக்கிறேன். முத்து நோக்கு சீடை ஒண்ணு தர்றேன்டா. வாழைப்பழம் தர்றேன்டா. பணியாரத்துல ஓட்ட இல்லையா? போடுகிறேன். சரி வாடா ஆப்பண்டா. ஒத்த கால வரியா? ஒத்த கால வரியா? நான் வரேன் மாமி. என்ன மாசத்துக்கு உட்காரு. வாடா ஆப்பண்டா. நாட்டாப்பமா யார புன்னகை கண்ணார கண்டாள் சங்கீத வீணையும் எதுக்கடா. யார புன்னகை கண்ணார கண்டாள் சங்கீத வீணையும் எதுக்கடா. காது கால்களில் வையிட்டு பார்த்தாள் தங்கமோ வைரமோ எதுக்கடா. சிங்கார புன்னகை கண்ணார கண்டாள் சங்கீத வீணையும் எதுக்கடா. அடே முத்தையா பாடம் தாண்டே. சொல்லுங்க. அடே தாத்தாவை கேட்டேன்டா. ஆனா அவர் என்ன சொல்றாரு? அந்த பக்கம் அது வரவே மாட்டேன். அடே சுந்தரி புடவை தூக்கலங்கிறாரா? சுங்கடி புடவை தூக்கலங்கிறாரு. தூக்கலையா? அவட கேக்குறேன். அவ அங்க நித்திர என்ன மலிப்பின் இருக்காடா? இவன் ஆடுறா கூடால. நீதிபதி அது என்ன கையில நீதிபதிக்கு? அவர் தான் இந்த நம்ம தாமலமா அண்ணா சிலை. ஆர்டர். நல்லா இருப்போம். தாத்தா தாங்கள் யாரோ? தாத்தா தாங்கள் யார்? நான் தான் நீதிபதி. எப்ப பேதி வந்துச்சு? பேதி வரல தாத்தா. தவாலி மாதிரி வந்துட்டு இருக்கா. தபாலி மாதிரியா இறா புதி கழிப்பல. நான் தான் நீதிபதி தாத்தா. தாத்தா நீங்க உங்களுடைய வாக்குவாதம் என்ன? வாக்கு ஓலம் கீழே இருக்கு. என்னுடைய சிறப்பு வாதம். அவ ராமானுஜங்கார் வீட்டுல நித்திர பண்ணிட்டா. சரி என்னன்னு கேட்டு கொடுங்க தாத்தா. இந்த இது மேல சத்தியம் பண்ணுங்க உங்க வாக்குவாதத்தை. ரொம்ப அகலமா இருக்கு தாத்தா. அகலமா தான் இருக்கும். இது மேல சத்தியமா இதுதான் உண்மை தாத்தா. உங்களுக்கு ஓட்டே தெரியல. சொல்லுங்க நீதிபதி ஐயா. மாமி சொல்லுங்க உங்களுடைய வாக்குவாதம் என்ன? அதாவது புள்ளிக்கட்டு தரப்பாய் சூத்ரா பொம்மை நாட்டி இருக்காளோ? இல்ல என்னது இல்ல? அது இல்லன்னு தான் எனக்கு தெரியுமே. அது இல்ல புள்ளிக்கட்டு குருப்பாய் சூத்ரா பொம்மை நாட்டி. அவன் நடுவாக வரைக்கும் வந்திருக்கா. சேலையை தூக்கி கொடுத்துட்டா அந்த மனுஷன். என்னோட வாதம் அதான். அதான் வாதம். அப்ப தாத்தா நீங்க சத்தியம் பண்ணுங்கள். சத்தியமா சேலையை தூக்கலடா. நீங்க மாமி சத்தியம் பண்ணுங்கள். படிக்கலடா. படிக்கலையா? படிக்கலடா. நீங்க? நான் சேலையை தூக்கவே இல்லை. சேலையை தூக்கல, நீங்க படுக்கல. அப்ப 2 வாரம் பார்த்து நீங்க சேலை தூக்கல படுக்கல. அப்புறம் உங்களுக்கு நீதிபதி இதுக்குதான் போனியா நீ? லூஸ் பண்ண அவனை விடுங்க. சின்ன பிள்ளை விளையாண்டு இருக்கான். சின்ன குழந்தை காசுன்னு பார்க்காம பணத்தை பணம் பார்க்காம விலை போட்டு வாங்கிட்டு வந்தீங்களே சந்தி மூளையில நின்று நேத்திரத்துல ஜலம் ஒடிச்சுட்டே இருக்கானா? ஏன்னா நீங்களே சொல்லுங்க.
ஒரு அகத்துல ஒரு பொம்மனாட்டி இப்படி ஜலம் அடிச்சுட்டே இருந்தா அந்த அகம் நன்னா இருக்குமா? நீ கவலைய விடு. அவ சிரச புடிச்சு இழுத்துட்டு வாடா. என்ன ஏதுன்னு அவளை சின்ன புடிச்சு இழுத்துட்டு வாடா. வெட்டுக்காரி மாமி, சண்டி மாமி. போய் பார்த்து புத்திரனை கால் எடுத்து போய் எடுத்து புத்திரனை கண்டெடுத்து போய் பார்த்து புத்திரனை கண்டெடுத்து பெற்றகரம் தீர்த்து வார போக விடைதான் நான் பெற்றகரம் தீர்த்து வார போக விடைதான் ஐயா வேதியரே என்னை அடிமை கொண்டவரே ஐயா வேதியரே என்னை அடிமை கொண்டவரே ஐயா வேதியரே என்னை அடிமை கொண்டவரே என் பாலனும் போல மாட்டா பாவி என்ன செய்வே அம்மா பாயமே அலறி துடித்தானோ பாப்பாவென்று அலறி துடித்தானோ அருமையாக நான் வளர்ந்த ஆதி பாடகை ஐயா வேதியரே என்னை அடிமை கொண்டவரே ஐயா வேதியரே என்னை அடிமை கொண்டவரே என் பாடனோ பாப்பாளை மாட்ட பாவி என்ன செய்வேன் பொம்மனாட்டி ஒரு அகத்துல பொம்மனாட்டி அழுதுண்டே. ஏன்னா இவளை சேர்த்த இந்த குடும்பம் வந்தீங்கன்னா எப்படி உனக்கு பிள்ளை இருக்கேன் அடுப்புல பால் வச்சிருக்கேன். போய் பாலை இறக்கிட்டு வந்துருந்தேன். இப்படி எல்லாம் போட்டு அந்த அம்மாவை போட்டு நீங்க பாடு கொடுத்தீங்கன்னா உனக்கு குழந்தை அவ்வளோக்கு புத்தையா வயிறு புற்ற மகன் அசலாத்து குழந்தைகளோட திருப்பைய போன இடத்தில் அரவம் தீண்டி இறந்து விட்டான். காலகண்ட தாத்தாவோட தெரிவித்துக் கொள்ளப்பா. தாத்தா தாத்தா லோகிதாசன் போனான்ல மேல வளர்ந்த 3 இடத்துல அரவம் தீண்டி இறந்து அருவாலை உடைச்சிட்டானா? என்னையா எப்ப பார்த்தாலும் நக்கி நக்கின்னு சர்ப்பம் தீண்டி இறந்து போனானா? சர்ப்பத்து ஒண்ணுதான்டா குறைச்ச. ஐயா ஐயா அவன் ஒன்னும் 2 நிமிஷம் கிடைக்காம தெரியும், சரக்கு கிடைக்காம தெரியும், இல்ல சர்ப்பத்து வரும் கிடைக்குமா? பாம்பு அடிச்சு இறந்து போனானா? பாம்பன் பாலத்துக்கு எதுக்கு போறானா? பாம்பன் பாலத்துக்கு என்ன கப்பல்ல ஒரு ஏய் அவன் நாகப்பாம்பு தீண்டி இறந்து போனானா? செவிட்டு முண்டான் அவன் பாம்பு அடிச்சு இறந்து போனானா? பம்பரம் விளையாடுறானா? ஏய் பாம்பு எங்கடா பாம்பு? எங்க பாம்பு? பாம்பு இங்க இல்ல, இந்த பாம்பு இல்ல, பாம்பு பாம்பு பொந்துக்குள்ள போயிடுச்சு. சரி போட்டோம். என்ன ஆயிடுத்து? ஏன் அப்படி சத்தம் போட்டு இருக்க? லோகிதாசன் பாம்பு அடிச்சு இறந்து போயிட்டானா? நீ இறந்து போயிட்டானா? கோபுரா சந்திய வா இந்த பக்கம். என்ன ஆயிடுத்து? நான் பெற்ற மகன் அசலாத்து குழந்தையோட திருப்பைய போன அரவம் தீண்டி இறந்து விட்டான். நம்ம பணபுரா அடியே வாடி இந்த பக்கம். என்னடி நோக்குவோம் மகன் இறந்துட்டான்னு சொன்னது யாரு? அசலாத்து பிள்ளைகள் தெரிவித்தார்கள். மாமிக்கு ஒண்ணும் தெரியாது. தாத்தா வயசானவ ஏமாத்திட்டு போயிடலான்னு பாக்குறியா? அடே முத்தையா பூட்டுறா விலங்க. முத்தையா பூட்டுறா விலங்க. விலங்கு போட்டோமா எப்படி வேலை வைப்பாங்க? நானா பார்க்க முடியும்? சந்தி நோக்கு குழந்தை போயிடுத்து, எனக்கு பணம் போயிடுத்து. சுவாமி குழந்தை போனா பெத்துக்கலாம், பணம் போனா சம்பாதிக்க முடியுமோ? ஈட்டி 8 வரைக்கும் தான் பாயும், பணம் பாதாள வரைக்கும் பாயும். நோக்கு குழந்தை போயிடுத்து, எனக்கு பணம் போயிடுத்து. சரிக்கு சரி சரியா போயிடுத்து. பெத்தவளுக்கு தான் பிள்ளையோட அருமை தெரியும், பணம் பாதாளம் மட்டும் தெரியும். எனக்கும் தெரியும். அதனால
எங்களுக்கு குழந்தை பாக்கியலன்னு குத்தி காட்டுறீங்களா? அப்படி ஒன்றுமே இல்லை சுவாமி. தங்களை உத்தரபடி நான் நடந்து கொள்கிறேன். நாளைக்கு சித்தார்த்தம் அகத்துல வேலையெல்லாம் அப்படி கப்படி 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 டேய் அப்படி கப்படி கிடக்கிறது. நாளைக்கு சித்தார்த்தம் 4 பேர் வருவா 3 பேர் போவா. வேலையெல்லாம் அப்படியே கிடக்கிறது. வேலை பார்க்க அப்படியே வேலை பார்க்கணும். உத்தரபடியே தெரியுமோ? ஒரு குடம் 2 குடம் இல்ல 200 குடம் ஜலம் கரெக்டி. அண்டா குண்டா இங்க வர்ற அண்டா குண்டா தவளை கொப்பரை எல்லாத்தையும் நிரப்பிச்சுண்டு அப்புறம் வந்து என்ன பாரு அகத்திக்காரி. ஏன் எனக்கு இந்த நிலை, எனக்கு இந்த நிலை, இறைவாணி தந்த துன்பம் நிலை, எனக்கு இந்த நிலை, இறைவாணி தந்த துன்ப நிலை, எனக்கு இந்த நிலை. ஒரு அழகான ஆண் குழந்தை உண்டு. மணிக்கற்பனை சாமிக்கு பால்குடம் எடுத்து. சரி சந்தி எங்க அடிய சந்தி வாடி என்னண்ட ஏண்டி ஒரு வேலை முடிஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கூப்பிட்டேன். கேக்குறதா காதுல கேக்குறதா நல்லா என்னம்மா அத்தம்மா போய் வாடி இந்தாண்ட அகத்துக்காரி நெஞ்சு இறக்கம் இல்லாதவளா? அப்புறம் சுவாமி இன்னும் வந்து கேட்கிறேன் என்ன வேலை பார்க்க வேண்டும் அடுத்து பொம்னாட்டி தானே அடுத்து என்ன வேலை செய்ய அரமனையில இருக்கும்போது இந்த வேலையெல்லாம் பார்த்து நான் வேலைக்கு வேலை கொட்டிக்கிறேன் தெரியும். ஏண்டி ஒரு வேலை முடிஞ்சோடுச்சுன்னா அடுத்து வந்து மாமியாண்ட மாமி என்ன வேலை பார்க்கணும் தாத்தா என்ன வேலை பார்க்கணும் அப்படின்னு கேட்டு தொலைணும். அந்த வயிற்றுல புழு பூச்சி கூட வராது. நானும் ஒரு அடிமை நீயும் ஒரு அடிமை. இல்ல ஏன் அழுகிற? நான் உன்னை கொடுமை பண்ணனா அடிச்சனா கஷ்டப்படுத்தினா அப்புறம் ஏன் அழுகிற? அடே முத்தையா குண்டான்ல சாணம் போடு. குண்டான்ல சாணம் போடுற அடே பசுவின் சாணம் போடுறா. பசுவின் சாணம் போட்டு அவளாண்டு எடுத்துட்டு வந்து கொடு. பட்டு போல கரைச்சு முத்து போல தெரியணும். தெரியுமா நோக்கு? ஒரு பொம்மநாட்டிக்கு ஒரு வேலை தெரியறதில்ல. நீ எல்லாம் ஒரு பொம்மநாட்டி அடி பொம்மநாட்டி
மாலை கருக்களில் சோலை கருங்குயில் வாடுது மாலை கருக்களில் சோலை கருங்குயில் வாடுது சோடி குயில் ஒன்று பாடி பறந்தது காத்திடுது கண்ணுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே போ மாலை கருக்கையில் சோலை கருங்குயில் வாடுது சோடி குயில் ஒன்று பாடி பறந்த காத்திடுது பொன்னல்ல பொண்ணுங்க தேடிக்கு அந்த பூமிக்குள் வந்தது ஆசை கண்மணி ஆசை கூகத்திட்ட என் மகள் ஆறுயிர் கண்மணி செல்வ மகள் என் தீவனே மாலை கரை கையில் தோளை கருங்குயில் வாடி கொடி குயில் ஒன்று பாடி பறந்த காட்டிடுது சாத உனக்கு சபதடி தகையாளே சாத உனக்கு தவறை அணிந்த கையாளே இந்த சாட கரைத்து கரையை தெளிக்க ஆகினி ஆகினே குங்கும பன்னீர் குளிரறி தகையாளே குங்கும பன்னீர் குளிர தெளித்த கையாளே சாடத்தை வாரி தெளிக்க ஆகினி ஆகினே பிடி சிறுட்டு கட்டாடுத்த கையாலே இப்ப வாசம் பொழிச்சு குப்பை பொழிக்க நாடாளே மாடு என்ன மாட்டு சாணியா இல்ல மனுஷன் சாணியா தெரியல. கருவேப்புள்ள மூட்டு கிடக்கு வாயில ஓட்டு பாரு. பூரா சி அடே, கொண்டு போய் பின்னாடி வைடா. பிள்ளைகளை வை. தள்ளிக்கோ. அடியே தந்தி பாடி இந்தாண்ட. ஏண்டி ஏன் அழுதுட்டு இருக்க? இல்ல ஏன் அழுதுட்டு இருக்க? புள்ள போனா வேற ஒரு புள்ள பெத்துக்கலாண்டி. பணம் போனா வருமா? யார் பணம்? அது யார் பணம்? யார் பணம்? பாருங்கண்ணே. யார் பணம்? தெரியுதா? ஊமணம் தான்மா ஊமணம். அடே என்னடா சொல்லிட்டு இருக்க? அடியே இந்த உங்க படம் அம்மா என் மகனை பார்க்க போக வேண்டும் சீக்கிரம் எனக்கு விட நான் என்ன செய்யறது? அம்மா அவர் சொல்ற தாத்தா சொல்றது நாங்க இறக்கம் இல்லாதவல்ல ஒரே ஒரு பொய் சொல்ல மாட்டேன் ராஜா ஒரு பொய் சொல்லு. எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் கோமட்டை புடிச்சு திருவிடியவள அம்மா என் மகனை பார்க்க போக வேண்டுமா சீக்கிரம் விட கொடுத்து சரி அப்ப நீ போயிட்டு வா. தாத்தா சொன்னார்ல போயிட்டு வா. மாமிய சிம்முட்டு அனுப்புடா. ஏண்டா நல்லா குத்துச்சனை போடுது. ஏண்டா புஷ்பா இவன் எப்படி போனா பாத்தியா? அங்க இருந்து வேலை பார்க்க வேணாம் போடின்னு சொன்ன உடனே நன்னா பாத்துக்கோடா. அப்படி நடந்து போறான். அதே அகத்துல ஒரு வேலை செய்யணும்னு சொன்ன உடனே எப்படி நடந்து வரான்ற உருட்டுது அப்படியே ஆத்தாடி. மாமி என்ன பஸ் ஸ்டாண்ட்ல நடந்து வரும். ஏண்டி என்னடி உன்னை வெள்ளை போட்டு வாங்குனதுக்கு எங்களை ஏமாத்த பாக்குறியா? ஏமாத்துறியா? எங்க அகத்துல யாரு வேலையை பாப்பான்? யாரு பாப்பான்? பாப்பான் நீ பாப்பேன். பார்க்கணும்ல. நீங்க எதுக்கு அடே முத்தையா மாறப்புடி. ஏய் என்னடா செய்ய வர? மாற முடியும். விளக்க மாற எடுத்துட்டு வாடா. தெளிவா சொல்லு. சொல்லுங்க மாமே. விளக்க மாறு. அடியே முத்தையன் அந்த விளக்க மாற வாங்கி
ஒரு குப்பை இல்லாம நல்லா பெருக்கணும். அதை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அது எப்படி 3 நேரம் நல்லா கொட்டிக்க தெரியறதா? மாமி சாத்த படுங்க, கொட்டிக்க தெரியறதா ஒரு பொம்மனாட்டிக்கு? என்ன செய்யணும் தெரியாது. கொண்டடா அவளுக்கு சொல்லி கொடு. புடிச்சுக்கிட்டு நல்லா அப்படி தட்டிக்கிங்க. ரெண்டையும் தட்டிட்டு மாமி உட்காருங்க. அப்படியே அப்படி தட்டிட்டு என்ன செய்யணும்? புடிச்சுக்குங்க. அப்படியே புடிச்சுக்கிட்டு தலையில ஒரு அறை. சிவசிவா அந்த உட்காந்துக்க அவன் தலையில ஒரு அறை. காசிநாதா எப்படி சொல்லுங்க, எப்படி பாருங்க. இப்பேற்பட்ட கொடுமைகளா பண்ணுங்க. கீழே பிடிங்க. போடுங்க. என்ன கொஞ்சம் இறக்கி கூட குடிச்சிட்டு எப்படி வேலை பார்க்கணும்னு கேட்கணும். ஆமா. முத்தையா என்ன சொல்றானோ அதை அப்படியே செய்யணும். அவன் கருத்துல எதை கொடுத்து செஞ்சாலும் செஞ்சுருவா. சந்தி அவன் பிடிக்க சொன்ன மாதிரியே பிடி. அவன் சொன்ன மாதிரி செய்ய. அவன் தானே பிடிக்க சொன்னியா? இப்ப நான் சொல்ற மாதிரி நீ செய்யணும். எப்படி செய்யணும்? அவன் சொன்னா இல்ல என்ன சொன்ன? என்ன சொன்ன? மாமிட்ட போய் கேளுங்க. 2 அடி. ஏன் தலையில 2 அடி. சிவசிவா விலை போட்டு வாங்கணும்ல. அந்த மாதிரி எல்லாம் விலை போட்டு வாங்கினதுக்கு எங்களுக்கு இது வேணும் இன்னும் வேணும். சுவாமி எப்படி வேலை பார்க்கணும்னு கேட்க வந்தேன். கேட்க வந்தியா? கேட்க வர்றது இவ்வளவு அழகா வரையடி சுவாமி. இப்ப நான் சொல்றேன் அப்படியே வெந்தலையில 2 அடி சுவாமி. பாவம் அடிக்க மாட்டேன். அதாண்டி இனத்தோட இனம் சேரும் சனத்தோட சனம் சேரும் தெரியாம சொல்லி வச்சிருக்கா. நீ ஒரு வேலைக்காரி, அவன் ஒரு வேலைக்காரன். அவன் சொன்னா நீ செய்வ, நீ சொன்னா அப்படிலாம் ஒன்றுமில்லை. எப்படி வேலை பார்க்கணும்னு தான் கேட்க வந்தேன். தெரியாது. அடுத்த வேலை தெரியாது. அண்ணா கொட்டிக்கிறேன் தெரியுமா? வேலைக்கு வேலை அகத்துக்காரி அடுத்த வேலை வாழ்க்கை தெரியாதா? என்னன்னு கேளு. ஒரு பொம்மனாட்டிக்கு அகத்துல எப்படி பெருக்கிறதுன்னு தெரியாதா? மாற பார்த்தது இல்லையா? விளக்கு மாற பார்க்கலையே. அத கொண்டா அரண்மனையில இந்த மாதிரி அரண்மனையில. அப்புறம் உன்னை விலை போட்டு வாங்கி உன்னை உட்கார வச்சு போத்தனை போட்டுட்டே இருப்பாளா? இல்ல நான் கேட்கிறேன். என்ன பாவம் 56 தேசத்து ஆண்டவருடைய மனைவி. அது முறுக்கு முறுக்கு மனப்பாடு முறுக்கா 2 பேரும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. யார் பாத்துருக்கீங்க? இந்த குடும்பம் ஆகுமா? ஏண்டா இந்த குடும்பம் ஆகுமா? எந்திரி நடிப்பா அப்படியே. ஏண்டி நான் கேக்குறேன், நான் என்ன உன்னை அடிச்சுட்டேனா இல்ல கிள்ளிட்டேனா? என்ன அப்படியே அழுதுண்டே இருக்கிற? என்ன விஷயம்? வாய்ந்தாண்ட விளக்கமாற பார்த்தா இல்லையோன்னா இந்தா இதுதான் விளக்கமாறு. நன்னா இதை எப்படி விரிச்சு நல்ல ஒரு குச்சி கூட இதுல இருந்து உருவீரப்படாது. உருவச்சுன்னு வச்சுக்கோ, படக்குன்னு எடுத்து சடக்குன்னு சொருவீரணும். சரியா? ஏன்னா குச்சி உருவிட்டு போயிருச்சுன்னு வச்சுக்கோ, குடும்பத்துக்கு ஆகாது. சரியா? நின்று என் வாய பார்த்துட்டே இருக்காங்க. எப்படி பெருக்கிறான்னு பாரு. நேக்குன்னு வந்து தொலையாது பாரு. மாமி நான் நல்லா தெரியும். நான் நல்லா தெரியும். பாத்துக்கடி. புடி என்ன வா. கண்ணே என் கண்மணியே கண்டுகொண்ட பூமையிலே. கண்ணே என் கண்மணியே உன்னை கண்டுகொண்ட பூமையிலே. உன்னை பூமையிலே என்ன சொல்லி வந்த தேன்மையிலே. நீ இல்லாமல் நான் வாடுறேன், நான் இல்லாமல் நீ ஏங்கிறேன். ராசா ராசா ராசா
ஏண்டி ஒரு வேலை முடிஞ்சு கொடுத்துனா போய் போய் அங்க உட்காந்துக்கிறிய அகத்துக்குள்ள பெத்தவளுக்கு என்ன பிள்ளையோட அருமை தெரியும். ஐயோ 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 மாமி 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 அங்க அடிக்காதீங்க அங்க அடிக்காதீங்க. என்னவே ஏதுவே என்ன ஏன்டா அங்க நானியாயிட்ட பாத்தேல நானியாயிட்ட பாத்தேல என்ன நியாயத்தை? பெத்தவளுக்கு தான் பிள்ளையோட அருமை தெரியும். உங்களை மலட்டி நேக்கு அருமை தெரியாதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்லாம மலடின்னு சொல்லிட்டான். நீங்க என்ன செய்வளோ ஏது செய்வளோ நேக்கு தெரியாது. இந்த நிமிஷமே இந்த ஜனமே நேக்கு ஒரு பிள்ளை பிறந்தாகணும். ஆமா அகத்துக்காரி பொறுத்தார் பூமியால்னு பெரியவா சொல்லி வச்சிருக்கா. அடுத்த வருடம் இந்த சுக்கனாருக்கு வரையில நோக்கு நேக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை இங்க வந்து அவாட காமிச்சிருவோம். நீ கவலையை விட்டு தள்ளு. தாத்தா எப்ப என்னடா பிள்ளை பிறக்க பேர் செல்வம் வைங்க. ஏண்டி அம்மா பணம் வாங்கல பணம் வாங்கலன்னு ஒரு பொய் சொல்லு. வாங்கணும். வாங்கினல்ல வாங்கினீங்களா அப்ப இதுல போடு. இல்ல அதுல போடுறீ எதுலயும் போட முடியாதுல்ல. அப்ப அகத்துல வேலையெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? உன்னை விலை போட்டு வாங்கல உங்க அகத்துக்காரர் என்ன சொன்னார்? என் ஆத்துக்காரி நல்லா சித்திரம் வரைய தெரியும் அப்படின்னார். இப்படி ஒரு முத்தத்துல சாணம் தெளிச்சுட்டு பெருக்கிட்டு முட்டையா விட்டுட்டு போலாமா? ஒரு பொம்மநாட்டி தானே, குடும்பத்துக்கு நல்லதா? அடே முத்தையா கோலப்பொடி கோல மாவுடா, கோல மாவு எடுத்துட்டு வா. அடியே அந்த கோல மாவு வாங்கி நல்ல ஒரு சித்திரம் வரையணும். சரியா? குடுறா அவளாண்ட. ஏண்டா இந்த வீட்டில் நம்ம வேலை செய்யலாம இருக்கிற வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். எது வேண்டாலும் பாடி நின்றார் ஓடுவதில்லை, பாடி நின்றார் ஓடுவதில்லை. எதையும் காக்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவு பகலும் காவியம் பாடி. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவு பகலும் காவியம் பாடி. கழுதி இது விழாலும் இது விழாலும் இது வீதி. உனக்கு கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கையில் நடுக்கமா, வாழ்க்கையில் நடுக்கமா. காடு போன பாலப்பா, காடு போன பாலாம்பு கழித்திரண்டாரே. காதகியால் ஏன் பிறந்து பெருஞ்சன்மமாக காடு போன பாலம்பாப்பா கழித்திரண்டாரே. வீட்டு கோல போட்டு போக வாசமோ, வீடு கோல போட்டு போக இவனந்தாரே. வேதனையால் ஏன் பிறந்து பெரிய ஜன்மமாக காடு போன பாடல் பாப்பா கழித்திரந்தானே. தாத்தா ஏய் இந்த வாரம் 2 8 போற நேரமா அது? நீ பொம்பளை பொட்ட வரைக்கும் தாத்தா
பொம்பளைன்னு எழுதி கொடுத்தா பாத்ரூம்ல 1 மணி நேரம் நிக்கிறீங்க. என்ன காரணம் தெரியும்? அப்படிதான் அந்த அம்மா குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லி எவ்வளவு கவலையில இருக்குது. இந்த கிழவன் வந்து மாமி என்ன பண்றாங்க பாரு. பிராமணாகத்துல ஏண்டா மச்ச குளத்தை போட்டது யாரு? மீனாவை போட்டது யாரா? மீனாவை போட்டது யாருன்னு எனக்கு தெரியும். நான் சொன்னா ஏத்துக்கிறீங்களா? அவெல்லாம் பெரியவாளுக்கு மூதேவி. அவெல்லாம் பெரியவா. அவளை பத்தி அடே சந்தி கையும் படப்படாது காலும் படப்படாது. அலிடா டேய் அலி. நான் அலி இல்ல, இந்த கிழவன் தான் அலி. டேய் கோலத்தை அழிடா. கோலத்தளிக்கவா பகவான் மச்ச அவதாரம் எடுத்தாரா? காலும் படக்கூடாது. கேளு 2 பேர்ல யாரு அழின்னு முடிவு பண்ணிட்டு 10ஆம் நம்பர் ரூமுக்கு வந்து சேருங்க. வேற உனக்கு முதுகு வீங்கி போவ. ஆமா, முதல்ல நீ நேரத்தை அழியா இருப்பேன்னு நினைக்க. காலும் படக்கூடாது, கையும் படக்கூடாது. இப்ப அழிக்கிற மாதிரி சாமி முன்னாடி உட்காருங்க. நல்லா பாத்துக்கோங்க. என்ன பண்ண? சந்தி அடியே ஏண்டி அம்மா கோலம் போட்டா சொன்னா என்ன கோலம் போட்டுன்னு இருக்க? பிராமணத்துல மச்ச கோலம் போடுவியா? என்ன பொம்பளை அடே மத்தையா மேல மரத்தை திறந்து அடே உரல் உலக்கை நெல் உமி எல்லாத்தையும் எடுத்துட்டு வாடா. நாளைக்கு ஆத்துல சிரார்த்தம். பச்சனத்துக்கு ஒரு பொட்டு நெல் இல்ல, அரிசி வேறு உமி வேறு தவுள் வேறு தனித்தனியா அது பண்ணணும். தெரியுமா நோக்கு? முத்தையா எடுத்துட்டு வா. நெஞ்சினிலே நினைவு முகம் என் நினைவிலும் கனவிலும் அழகு முகம் ஆசை முகம் நெஞ்சினிலே நினைவில் தெரிவது அழகு முகம் ஆசை முகம் நெஞ்சினிலே நினைவிலும் தெரிவது அழகு முகம் ஆசை முகம் நெஞ்சினிலே நினைவு முகம் இல்ல மட்டும் முத்தி கொடுத்துருங்க. லோகிதாசனை பார்த்துடலாம். அக்கம் பக்கம் குத்துறதையும் கேட்காது நம்ம. இன்னைக்கு தான் முழுசா வாழடாக்கிறீங்க. ஏண்டி நோக்கு நெல்லு குத்த தெரியாதா? அப்ப அக்கம் பக்கத்துல குத்துனதை பார்த்ததும் இல்லையா? சரி குத்துற சத்தத்தையாவது கேட்டிருக்கியா? எதுவுமே தெரியாது. 3 நேரமும் நல்லா கொட்டிக்க தெரியுமா? நேக்கே அண்டா வாயு நான் எப்படி கொத்துறது? அடே இந்தாண்ட வா, இங்க வாடா. என்ன கேட்ட? இங்க வா. கட்டையில போறவனே பாத்துக்கோடே, ஒரு பொடுதான் போடுவேன். ஏன்னா அவ என்ன புத்திக்காட்ட சொல்றானா? எனக்கு வேலை பார்க்க நீங்க அவளை வச்சிருக்க. அவ என்னடானா அவளுக்கு வேலை பார்க்க என்ன வைக்க பாக்குறா? நோக்கு குத்த தெரியாதோ? நோக்கு குத்த தெரியாதோ? ஏண்டி என்னன்னா அவ இது வரைக்கும் குத்துனதே இல்லையா? இது வரைக்கும் அவ குத்துனதே இல்லையா? நேக்கு அண்டா வாயுனா கொஞ்சம் கைய குடி. அந்த கை ஏன்னா அந்த 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 அண்டவாயை புடிச்சு விடலே. இலங்கை 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 ஆள் போனது பக்கத்துல இருக்கியா? அந்த மாதிரி பக்கத்துல அந்த கையை வச்சு நக்கிட்டு கிடந்தீங்க. அடியே
பாத்துக்கடி 2 குத்து தான் குத்துவேன் சரியா? இன்னும் வேடிக்கை போகாத. ஆமாமா நேக்குன்னு வாய்க்க இருக்க பாரு. மெதுவாடி இப்படி குத்துனா நெல்லு அப்படி வரும் அரிசி. இந்த கொடுமையில ஆகுமா? வாங்கி நீங்க குத்து. விடுங்கம்மா, அது குத்த தெரியல. தாத்தா குத்துவா இருப்பா. தாத்தா இந்த குத்தி காட்டுங்க. குத்தி காமிக்குமா? நீங்க குத்துங்க. உங்க குத்து எப்படி இருக்கு பாக்கணும். உங்க குத்து எப்படி இருக்கு இப்ப பாக்கணும். நான் குத்தி அவ பாக்க. நீங்க குத்துறத நான் பாக்கணும். இது அண்ணன், இது அந்த அண்ணன் செல்வாங்க இந்த கண்காட்சியை பார்க்கட்டும். இந்த சீனருக்கு ரொம்ப பிடிக்கும். குத்துங்க பாப்பா. நல்லா பாத்துக்கடி. குத்துங்க. நல்லா பாத்துக்கடி. பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. குத்துங்க. உன் குத்த நீ பாத்துருவோம். அட கொலகாரி, உன் குத்து பூரா வெளி குத்துன்னு பொத்தம் தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் உனக்கு குழந்தை இல்லாம இருக்குன்னு நினைக்கிறேன். மாமி வச்சு எடுத்து வச்சு அப்படி குத்துங்க. ஒரு கையால பாலமோதம் உடிரிந்த கை நோக. ஒரு கையால பாலமிரும் உடிரிந்த கை நோக. ஒரு கையால பாலமோதம் உடிரிந்த கை நோக. இரு கையால நெல்லை குத்த எந்த தலை விதிவசம். இரு கையால நெல்லை குத்த எந்த தலை. ஒரு கையினால் பாலமிரும் உடிரிந்த கை நோக. மறுபுள்ள மல்லிகையில் வாரி அணிந்த கை நோக. மருகே மல்லி மல்லிகையோ வாரி அணிந்த கையா. திருகையால நெல்லை குத்த எந்த தலை விதிவசமோ. திருகையினால் நெல்லை குத்த எந்த தலை விதிவசமோ. ஒரு கையால போல போதும் உதிரிந்த கை நோக. கலகண்டர் தாத்தாவுக்கு இங்க கருமாதிக்கு காலையில தாத்தாவைக்கு கருமாதிக்கு நெல்லி குத்த. நோக்கு நேக்கு சண்டை இழுத்த உலக்கை இனி இந்த அகத்துல இருக்க கூடாது. இந்த உலக பூணுகள் உலக்கத்தை கிழக்கு மாறிச்சிடலாம். ஒரு ரூபா போயிட்டு போகுது. முத்து ஏய், என்னைக்காவது ஆளு மேல பட போகுது. முறத்தெடுத்துக்கார கட்டி வச்சு உனக்கு உதைக்க போறாங்கடா. முறத்தை எடுத்துட்டு வா. என்னது முறம்? சந்தி இந்த அரிசி வேறு, தவிடு வேறு, கல்லு வேறு, நொய்யி வேறு, உமி வேறு, இப்படி வேறு வேறா நீக்கி முத்தையங்களை கொடு. முத்தையா உடுத்த நெல்ல உமி, இதுல வேற அரிசி வேற தவிடு வேற, எல்லாமே தவிடு தாயா. முத்தையா எச்சில் பண்ணாம மாமி குண்டான்ல ஊற போடுறா. மாமி குண்டான்ல மாமி குண்டான்ல நாளைக்கு பச்சனத்துக்கு வரும்டா. நல்லா உப்பு கைக்கும் பரவாயில்லையா? குண்டான்ல ஊற போட்டா உப்பு போடத்தானே வேணும். ஆமா, ஊற போடுறா பாப்பம்டா. சந்தி இப்படி வா. ஓ மயன் இறந்தவன் நோக்கு கார் சொன்னது அசலாத்து பிள்ளைகள் தெரிவித்தார். கார் சொன்னது அசலாத்து குழந்தைகளா? ஓ மயனை எடுத்து எரிப்பையோ புதப்பையோ தூக்கி நாய் நெருக்கிறீர்கள். பொழுது விடுவதற்குள் இந்த அகத்துக்கு வந்து சேரணும். தாங்கள் உத்தரவு. அப்படி வரலைன்னு வச்சுக்கோ, ஒரு பொய் 2 பொய் இல்ல 1000 பொய் சொன்ன குற்றத்துக்கு நீ ஆளாக வேண்டும். போறப்ப தாங்கள் நல்ல சிரிச்ச முகத்தோட மாடங்கள் தோறும் திருவிளக்கேற்றி வச்சுட்டு போ. சீக்கிரம் போயிட்டு வா. குத்து விளக்கேற்றி கோபுரத்தை மறந்தீ. குத்து